வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த வேத ஜோதிட முறையில பாத்தீங்கன்னா இந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய பாவ புண்ணிய கர்மாவை இந்த பிறவியில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது பாக்குறோம். அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் அந்த 12 மாதங்கள் எப்படி ஒரு ஆண்டாக வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுங்க, பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடையும். பிடிச்ச வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்கு 2025 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது முதல் 4 மாதம் ஒரு அமைப்பாகவும் அடுத்த 8 மாதம் அதாவது மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை ஒரு அமைப்பாகவும் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஏன்னா முதல் 4 மாதம் பாத்தீங்கன்னா ராகு கடகராசிக்கு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். சனி அஸ்தம சனியாக இருந்து 8ஆம் இடத்தில் நீடித்திருந்து ஆட்சி பலத்தோட கும்பத்திலிருந்து பல பிரச்சனைகள் 1.5 வருஷமாக பல அஷ்டம சனி தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்கு. தொடர்ந்து ஏப்ரல் அதாவது மார்ச் 2025 வரை கொடுப்பார். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த தாக்கங்கள் குறையும். அதுக்கப்புறம் குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மே மாதத்துல இடம்பெயர்ந்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு குரு மாறுகிறார் கடகராசிக்கு. இத்தகைய ஒரு மாற்றம் எப்படி ஒரு மாற்றமாக இருக்க போகிறது கடகராசிக்கு 2025 பார்க்கும்போது முதல் 4 மாதம் அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு, அது குறிப்பா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இப்போ மன உளைச்சல்கள், தீஸ் ஆர் நாட் யுவர் பெஸ்ட் டேஸ் கிடையாதுங்க. கடந்த 2.5 வருஷமாவே கடகராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள். அது குறிப்பா 6 மாசம் இன்னும் அடுத்த வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பவே பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க கூடாது. ஏதோ நம்ம சர்வைவ் ஆகி வந்தோமா போதுங்கிறதான் பார்க்கணும். பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மொல்லமா வெளியில வந்துட்டு இருக்காங்க. மன இறுக்கத்திலிருந்து, மன பிரச்சனையிலிருந்து, சில வாழ்க்கை தாக்கத்திலிருந்து, சாதகமற்ற தாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. பட் உண்மையுமே ஆயில்ய நட்சத்திரக்காரங்களா கொஞ்சம் குறிப்பா கேர்ஃபுல்லா போக்குவரத்து போற இடத்துல, குடுக்கல் வாங்கல் இடத்துல, வேலை விஷயத்துல, மாணவர்கள் அவங்களுடைய விஷயத்தை கரெக்டா எழுதி மார்க் வாங்க முடியாத விஷயத்துல, எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் அக்கறையும் சிரத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நீடித்து ஏப்ரல் மாதம் மார்ச் 2025 வரைக்கும் அந்த அமைப்பு தான் இருக்கிறது. பட் குரு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து கடந்த ஒரு 4-5 மாசமாவே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகமற்று இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சில அமைப்புகள் கொடுக்கறது உண்மைதான். பட் 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நம்ம நல்ல தாக்கங்களாக இருக்க போது. ஏன்னா முதல் விஷயமாக அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரங்க வெளியில வர போறீங்க. நிம்மதி பெருமூச்சு எடுக்க போறீங்க. இதுவரை 2-2.5 வருஷமாக இருந்த ஒரு மன உளைச்சல், ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, சோசியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்த ஒரு சூழ்நிலை, மனம் சந்தோஷமாக இல்லாமல் உடல் ரீதியாக, மன ரீதியாக, உறவுகள் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்த கடகராசிக்காரர்கள் 2025 மே மாதம் முதல் நல்ல பலன்களை எதிர்பார்த்து இந்த பழைய விஷயங்கள் கடந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல போய் புதிய விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த படலம் முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வரக்கூடிய தாக்கங்கள் பாத்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா அதிகமான சில சுப விரயங்கள், ஒரு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது, அது மாதிரி சில வருமானத்தை கொடுத்து நல்ல சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில உற்சாகத்தையும் நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு ப்ரோக்ரஸையும் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்புகளும் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே உணர்வீங்க. மே மாதம் 2025 இருந்து கடகராசிக்காரர்கள். அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்துக்கு வரார், கேது 2ஆம் இடத்துக்கு வராரு. அது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவா இருப்பதனால் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தொந்தரவு இருக்காது. நல்ல ஒரு அந்நிய செலாவணி மூலமாக, ஃபாரின் கரன்சி மூலமாக, பங்கு சந்தை மூலமாக, அல்லது அடுத்தவங்களுடைய பணம், சொத்து, சில இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக கடகராசிக்காரருக்கு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருக்குதுங்கிறது தான் உண்மை.
ஸோ எல்லா விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது 23, 24 படாத கஷ்டங்கள் பட்ட கடகராசிக்காரர்கள் 25 மே மாதம் முதல் பொருட்செல்வம், மனநிறைவான வாழ்க்கை, உறவுகள நல்ல ஒரு முன்னேற்றம், எல்லாத்துலேயுமே ஒரு பெட்டரான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்கிறது நாம உணர்ந்துக்கணும். ஸோ ஒரு 12 ராசியிலேயே ஒரு நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா 2025 கடகராசியும் ஒண்ணு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுல முதல் ரீசன் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில வராங்க. அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா அது சில வேற மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி நமக்கு நல்ல ஒரு நிதி பெனிஃபிட்ஸு, சில பணப்புழக்கங்கள், அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஸோ இதுவரை 2023, 24 ஒரு இறுக்கமான சூழ்நிலை, பணம் டோட்டலா ட்ரை ஆனது, கடன் படுவதல், வம்பு வழக்குகள், இல்லத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை, வெளியில சொல்லி அடுத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே கொஞ்சம் நீங்கி நாமளும் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு 2025 குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மே மாதம் முதல் நீங்க அதை நல்லாவே உணர்வீங்க. அடுத்த 8 மாசத்துக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்கள் உண்டு. இதுவரை வந்து சுமாராக படித்து கொண்டிருந்த கடகராசி மாணவர்கள் கொஞ்சம் அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த அகாடமிக் இயர்ல இருந்து கொஞ்சம் உத்வேகமாகவும் கொஞ்சம் நல்ல சிரத்தையாகவும் நல்லா அவங்க என்ன படிக்கணும், எது மாதிரி ஒரு கிளாரிட்டியா நம்ம போகணும், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும், இது வரைக்கும் அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அடுத்த வருஷம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசி மாணவர்களுக்கு உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு அட்டம் 2 அட்டம் எழுதி சக்சஸ் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அடுத்த வருஷம் நான் சொன்ன காலகட்டத்தில இருந்து நல்ல ஒரு பலாபலன்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியிடுறது ஒரு பக்கம், அதே சமயத்துல குரு 12ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் இடத்தை பார்க்கறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பணப்புழக்கம், எல்லா விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு விஷயத்துல இருந்து வந்து மாட்டி தவித்த 2.5 வருஷத்துல இருந்து இப்ப நல்லாவே ஒரு ஃப்ரீயா போகக்கூடிய அமைப்பு, மைண்டு தெளிவா இருக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்துல பல வகையில வந்து நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு 2025 அமையறதுங்கிறது தான் உண்மை. இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறதுங்கிறத வைத்து நல்ல திசைகள், ராஜயோக திசைகள் உங்கள் லக்னத்தை அடிப்படையில போகும் பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னுமே நல்லா தூக்கலாக நீங்கள் காண முடியும். அதே சமயத்துல கொஞ்சம் சாதகமற்ற தசாபுக்தியில் போகும்பொழுது நான் சொன்ன பலாபலன்கள் குறைவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்ல ஒண்ணுமே டீட்டெயில்டா இமீடியட் ஃபியூச்சர் என்ன, லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, இதுவரை வந்த வாழ்க்கை ஜேர்னி பாத் என்ன, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விக்கு உங்க ஜாதகத்துல சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எத்தகைய ஒரு தாக்கங்கள் இருக்குங்கிறத தெரிந்து நாம உங்களை துல்லியமாக உங்களை கைட் பண்ண முடியும், நல்ல கிளாரிட்டி கொடுக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்களே அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.